ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ்லேயே ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இது லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கணும் நல்லா இதில். அதுக்கப்புறமா நான் எல்லோ கலரில் உள்ள கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர், ரெட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண கேபேஜ், முட்டைக்கோஸ் அண்ட் கேரட் இது ரெண்டுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸை நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கி வந்ததுக்கப்புறமா இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி ஈஸியாக மேக் பண்ணணுன்றதுக்கு நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸ் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணும்போது அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் உடையாமல் வரும். இந்த மாதிரி உதிரியாகவும் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஹெல்தி வெர்ஷன்றனால நான் கெட்சப் ஒரு சாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் ட்ரையாக இருக்கும் ரைஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சாஸ் ஒரு கெட்சப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கதான் இல்லை, நீங்கள் பன்னீர் ஆர் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸ்க்ரம்பிள் பண்ண எக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கறி மசாலாவும் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா ஆட் பண்ணும்போதே இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அண்ட் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர். ஸோ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம இப்போ குக் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரைஸ் உடையாமல் அடியில் கூடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மசாலாஸ் எல்லா இடத்துலையும், வெஜிடபிள்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அட் த சேம் டைம் ரைஸ் உடையாமல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக இதில் பெப்பர் பவுடர். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி டு சர்வ். இட்ஸ் நத்திங் பட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ண ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறீங்க கிட்ஸுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய் பாய்.